ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க முருங்கைக்கீரை எப்படி கடையலான்னு பார்க்குறான். முருங்கைக்கீரை கடையிறதுக்கு பருப்பை அரிசி கழுவுன தண்ணியில் ஊற வச்சுக்கிறோம். ஊற வச்சுட்டு அரிசி கழுவுன தண்ணி ஊற்றிக்கிங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கங்க. எங்கள் வீட்டில் 8 பேருக்கு கீரை கடையிறோம், அதனால் எங்களுக்கு கூட வேணும். பூண்டு போட்டுக்கோங்க. வாங்க தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு பயிர் நல்லா வேகட்டும். நீங்கள் பருப்பில் கீரை கடைஞ்சாலும் கடையலாம், பாசி பருப்பில் கடைஞ்சாலும் கடையலாம், உளுந்தில் கூட கீரை கடையுவாங்கங்க. உங்களுக்கு எப்படி கடையணுமோ அப்படி கடைஞ்சிக்கோங்க. நாங்கள் பயிரும் பச்சை பயிரும் கலந்து வேக வச்சுக்கிறோம். வேகட்டும். இந்த முருங்கைக்கீரையை உருவி வச்சுக்கிங்க. கீரை பயிர் வெந்துடுச்சிங்க. பயிர் பொங்கி பயிர் வெந்துடுச்சிங்க. அப்போல்லாம் சொல்லுவாங்கங்க, கீரை அலசாத போடணும்னுட்டு முருங்கைக்கீரையெல்லாம் மட்டும். இப்போல்லாம் அப்படிலாம் இல்லைங்க. தூசி டஸ்ட்டெல்லாம் இருக்கிறதுனால ஒரு அலசிட்டே கீரையெல்லாம் போடுங்க. பயிர் வெந்த உடனே கீரையை போட்டுருங்க. கீரை ஒரே கொதியிலே இந்த முருங்கைக்கீரையை மட்டும் நம்ம இது பண்ணிக்கணுங்க. ரொம்ப நேரம் வேக விட்டோன்னு வச்சுக்கோங்க, கருப்பாக ஒரு மாதிரி வாசனையாக இருக்கும். இது ஒரே கொதியில் இது பண்ணிங்கன்னா கீரை அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதனால் ஒரே கொதியிலே கீரையை இது பண்ணிவிடுங்க. வெந்துடுத்து சட்டியில் தான் இப்போ கீரை கடைய போகிறோம். சட்டியில் ஊற்றிக்கோங்க கீரையை. வாங்க தாளிப்பு போடலாம். தாளிப்பு போடுறதுக்கு தேவையான பொருள் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. நிறையெல்லாம் எண்ணெய் ஊற்ற வேணாங்க, சும்மா ஒரு 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிங்க. கடுகு போட்டுக்குங்க. கடுகு பொரிஞ்ச உடனே பூண்டு தட்டி வச்சு போடுங்க. காஞ்ச மிளகா போடுங்க. இந்தாங்க பொரிஞ்சிடுச்சு. கீரையில் போட்டுருங்க. கீரையில் போட்டு கீரையை கடங்க. உப்பு போட்டுக்கங்க தேவையான அளவு. அவ்வளோதாங்க. இந்த கீரையை நல்லா சட்டியில் மசித்து கடைஞ்சோன்னா முருங்கைக்கீரை கடையில் ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் கிண்ணத்தில் ஊற்றி காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா சட்டியிலே கூட காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ்.